வணக்கம் மேஜர். பிரதமருடைய ஜம்மு காஷ்மீர் பயணத்தின் போது இந்த தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் அவருடைய பயணம் திடீர்னு ரத்து செய்யப்பட்டதால சுற்றுலா பயணிகள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் வரக்கூடிய தகவல்கள். அஃப்கோர்ஸ் இது இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு உறுதி செய்ய முடியும்னு தெரியல. இந்த மாதிரி இந்த தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கும் சம்பந்தம்னு பார்க்க முடியுமா? பிரதமர் மேல நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படின்றது இதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான ரிப்போர்ட்ஸ் ஏற்கனவே இருந்தது. இது கடந்த காலகட்டங்கள்லயுமே காஷ்மீருக்குள்ள நம்மளுடைய தேசிய தலைவர்கள் யாராவது போகும்பொழுது அந்த அச்சுறுத்தல் எப்பயுமே இருக்கும். ரொட்டீன் ஒரு இதுதான். பட் இந்த டைம்ல இதை நோக்கி வந்தாங்க. ஆனா பிரதமருடைய விசிட் போஸ்ட்போன் ஆனதுனால டூரிசம் அங்க போனக்கூடிய சுற்றுலா போகக்கூடிய மக்கள், குறிப்பா இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்தினது இது கொஞ்சம் ஜெல் ஆகல. இது டீடைல்டு என்கொயரி வந்த பிறகுதான் இதை நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய தாக்குதல் மொடாலிட்டிஸ் அப்படின்றது வேற. அதற்கான தாக்குதல் திட்டம் அதோட இது அப்படின்றது எஸ்பிஜி செக்யூரிட்டியை மீறி பிரதமரை தாக்கணும் அப்படின்றது அதுக்கு டோட்டலா வேற மாதிரியான பிளானிங் தேவை. இந்த இடத்துல வரக்கூடிய பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்களை கொல்றதுக்கு இதற்கான பிளானிங் அப்படின்றது வேற. சோ இந்த தகவலை நான் என்னால இப்ப உறுதியா சொல்ல முடியல. இது ஒரு விசாரணைக்கு அப்புறம் தான் நம்ம எதுவுமே சொல்ல முடியும். இந்த நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் அப்படின்றது எதை இது பண்ணுது? ஏன்னா அமெரிக்க துணை அதிபர் இருக்காரு, இந்தியாவில் இருக்காரு. அதே நேரத்தில் ராணா கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு அழைச்சி வரப்பட்டிருக்காரு. எந்தெந்த சம்பவங்களை இதோட தொடர்பு படுத்தி பார்க்கலாம் மேஜர்? இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. நம்ம வரலாற்றுல கொஞ்சம் பார்த்தோம்னா ஒரு பேட்டர்ன் தெரியும். பில் கிளின்டன் அவர்கள் இந்தியா வரும்பொழுது இதே மாதிரியான ஒரு தாக்குதல் அன்று 6 சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க இதே காஷ்மீர்ல. அதன் பிறகு லாகூருக்கு பாரத பிரதமர், அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பஸ் எடுத்துட்டு போன சில மணித்துளிகள்ல அப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. எனக்கு ஞாபகம் சரியா இருந்தா ஒரு 13க்கும் அதிகமான இந்துக்கள் அந்த காலகட்டங்கள்ல கொல்லப்பட்டாங்க ஒரே தாக்குதல்ல. இதே ஸ்டைல்ல தான் அது நடந்தது. அதன் பிறகு ஒரு 24 வருடம் கழித்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை இப்ப நம்ம மீண்டும் சந்திக்கிறோம். இது அவங்களுடைய டெஸ்பரேஷனை காமிக்குது. பாகிஸ்தானுடைய டெஸ்பரேஷன் இதுல ரொம்ப தெளிவா தெரியுது. அவங்க நாட்டோடைய நிலைமை இப்போ ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. பலுச்சிஸ்தான் பகுதிகளில், கைபர் பக்துன்கா பகுதிகளில் கிட்டத்தட்ட 16க்கும் அதிகமான மாவட்டங்கள் அவங்க கண்ட்ரோல்லே கிடையாது. போன வருடம் அவங்க அதிகமான ஒரு டிஸ்டர்பன்ஸா பார்த்திருக்காங்க. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கிடையாது, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி கிடையாது, பொருளாதாரம் நலிவடைஞ்சிருக்கு. இப்ப அந்த நாட்டை கட்டுக்கோப்பா வைக்கணும், மீண்டும் ஒரு ஸ்ட்ரக்சர்ல வைக்கணும் அப்படின்ற போது அவங்க எப்பயுமே கையில் எடுக்கக்கூடியது இந்தியா எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு மற்றும் காஷ்மீர். சோ அந்த பாயிண்ட்ல தான் இதோடைய மையப்புள்ளியே இருக்கு. டைமிங் நீங்க சொன்ன மாதிரி துணை அதிபர் வரக்கூடிய டைம், பிரதமர் அவர்கள் ஒரு பைலேட்டரல் விசிட்காக சவுதி போன டைம், இந்த டைம்ல பண்ணும்போது அதுக்கு உண்டான குளோபல் மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அநேகமா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஊடகங்கள் நம்ம இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டைமிங் இதை பேஸ் பண்ணி தான். பட் அதோட அப்ஜெக்டிவ் அப்படின்றது பாகிஸ்தானுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல இதை அவங்க யூஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. இப்போ முதல் கிட்ட தகவல் வர்றப்போ ஒரு 5-6 பேர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றப்போ, லோக்கல்ஸும் இருக்காங்க அப்படின்றப்போ, ஒரு 2 பேர் லோக்கல்ஸ் அப்படின்னா மற்றவங்க யாரா இருப்பாங்க? பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற அவங்களோட துணையோடு இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு முதல் கட்ட விசாரணையிலே அந்த முடிவுக்கு வந்துட முடியுமா? என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், இந்த மாதிரியான தாக்குதல் ஒரு சாதாரண தீவிரவாதிகளால பண்ண முடியாது. இதற்கான பயிற்சிகள் வேற, இதுக்கு உண்டான காம்பேட் ரெடினஸ் அப்படின்றது வேற. நிச்சயமா இதோட விசாரணையில கண்டிப்பா வரும். இது நிச்சயமா பாகிஸ்தானுடைய ராணுவத்தினர், குறிப்பா அவங்களுடைய எஸ்எஸ்ஜின்னு சொல்லக்கூடிய கமாண்டோ படை பிரிவினர் நேரடியா அதுல இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. ஆபரேஷன் ஒரு சாதாரண தீவிரவாதிகளால பண்ண முடியாது. ஐ திங்க் நீங்க லாஸ்ட் வீக் கூட இதை பத்தி ஒரு தகவல் சொல்லியிருந்தீங்க. பாகிஸ்தான் ராணுவ மேஜர் மத துவேஷமாக பேசுறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம், இதை எப்படி ரிலேட் பண்ண முடியும்? நிச்சயமா அந்த நரேட்டிவ் அவங்க பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ராணுவத்தில் இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி அப்படின்றது இன்னைக்கு அவங்க மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. ராணுவத்தினாலதான் இந்த நாடே சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்ற அந்த கொந்தளிப்பு இருக்கு. அவங்களுடைய ஒரே ஒரு பாப்புலர் லீடரான இம்ரான் கானையும் இப்ப ஒரு இல்லீகலா தான் அவங்க ஜெயில வச்சிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். சோ பொலிட்டிக்கல் லெவல்ல லீடர்ஷிப் யாருமே கிடையாது, ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைமை யாருமே கிடையாது. அவங்க நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இம்ரான் கானுமே இப்ப ஜெயில இருக்காப்ல. இப்ப இருக்கக்கூடிய ராணுவ தளபதி தன்னுடைய பதவி காலத்தை 5 வருடம் அவரா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணி அரசியல் சாசனத்தையே மாத்தி 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காரு. இந்த இடத்துல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு காஷ்மீர் அப்படின்றது தேவைப்படுது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி அவங்க ராணுவ தளபதிகள் பேசுனதா இருக்கட்டும், ஏன் அசீம் முனீர் அவங்க ராணுவ தளபதியே பேசுனது இதுதான் பேசியிருந்தாப்ல. இந்தியா எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு இதைதான் பேசியிருந்தாரு. இது ஒரு காலாவதியான பாலிடிக்ஸா போயிடக்கூடாது
அப்படின்றதுலதான் அவங்க இந்த இடத்துல மீண்டும் அவங்க அட்டென்ஷனை காஷ்மீர் கிட்ட, அவங்க நாட்டு மக்களுடைய அட்டென்ஷனை காஷ்மீர் பக்கம் கொண்டு போறாங்க. பலூச்சிஸ்தான் வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பிரச்சனையா இருக்கட்டும், பலூச்சிஸ்தானை வந்து தனித்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கறதா இருக்கட்டும், சரி, இந்த விவகாரங்கள் எல்லாம் பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல குற்றச்சாட்டை முன்வைக்குது. அதனால இந்த அட்டாக் அதோட ரிலேட் பண்ண முடியுமா? இல்ல, அவங்க குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் அதுக்கு உண்டான ஆவணங்கள் எதுவுமே இல்ல அவங்க கிட்ட. அவங்க கடைசியா இப்பவும் பேசுறது குல்பூஷன் யாதவ் அப்படின்ற ஒரு இந்தியரை அவங்க கைது செய்தாங்க, இப்பவும் பாகிஸ்தான் சிறையில தான் இருக்கிறாரு. அந்த ரெஃபரன்ஸ் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர, அங்க அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் எப்படி வந்துச்சு, அமெரிக்காவுடைய ராணுவ தளவாடங்கள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பலூச்சி வீரர்கள்ட்ட எப்படி வந்துருச்சு அப்படின்ற கேள்விகளுக்கு இன்னைக்குமே அவங்க கிட்ட பதில் கிடையாது. அந்த டிஸ்டர்பன்ஸ்ல தான் அவங்களுடைய ராணுவம் ஒரு செயலற்ற ராணுவம், ஒரு வீக்கான ராணுவம்ன்ற அந்த பிம்பம் ஸ்ட்ராங்கா நீங்க பாகிஸ்தான் சோசியல் மீடியாவை எக்ஸாமின் பண்ணி பாத்தீங்களே தெரியும். அவங்க ராணுவத்திற்கு இருக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது சுத்தமா இல்லாம இருக்கு. அதை டைவர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு எப்பயுமே அவங்க நாடு ஆரம்பித்த காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் அவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய காஷ்மீரை இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணா இது வந்து டைவர்ட் ஆகலாம் அப்படின்ற அந்த பாலிசியில தான் அவங்க இதை வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை அவங்க பண்ணிருக்காங்க. இப்போ பொதுமக்களுடைய பார்வையும் இந்த வரக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்போ நடக்கும், இல்லை இந்தியாவுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்ற விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் இந்த அட்டாக்? இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன மாதிரியான தாக்குதல்கள் நம்ம நடத்தலாம் அப்படின்றத 3 ராணுவ தளபதிகளும் ஏற்கனவே அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய கடற்படை, விமானப்படை மற்றும் நம்மளுடைய ராணுவம் 3 பேருமே 3 தளபதிகளுமே இதை ஏற்கனவே இந்த பிளான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. இப்ப ஆளும் அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து நிச்சயமா இதற்கான பதிலடின்னு இருக்கும். பட் என்னால உறுதியா சொல்ல முடியும், இதற்கு முன்னாடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், இல்ல பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், இதை விட கடுமையான ஒரு டிஸ்ப்ரோபோர்ஷனேட் ரெஸ்பான்ஸை இந்தியா கொடுத்தே ஆக வேண்டும். அதை கொடுப்பாங்கன்றது நம்ம வந்து மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. நம்ம கொடுக்க போற பதிலடி அப்படின்றது நிச்சயமா மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும். தேவைப்பட்டால் இந்தியா ஏவுகணைகளும் பயன்படுத்தும் அப்படின்றதுதான் எனக்கு ஒரு ரஃபா நாங்க இன்டர்னலா எங்களுடைய ராணுவ சர்க்கிள்ல டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்போ ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்றது ஏவுகணை வரை போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுடைய டெரர் ஃபேக்டரிஸ் எங்க இருக்கு, அவங்களுடைய ராணுவ தீவிரவாதிகள் முகாம்கள் எங்க இருக்கு அப்படின்றது தெரியும். அந்த இடத்த அவங்க வெக்கேட் பண்ணிட்டாங்க. பட் இஸ்ரேல் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களோ ஹமாஸ்க்கு எதிர்த்தாப்புல, அதே மாதிரியான சில முக்கியமான டார்கெட்ஸ் இந்தியா ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம எங்க ஹெட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அதற்கான வலிமையும் ராணுவத்துக்கிட்ட இருக்கு. இப்ப ஆளும் அரசு கவர்மெண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்றத பொறுத்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஏவுகணை அப்படின்றது ஒரு நான் கான்டாக்ட் வார்ஃபேர்ல பாகிஸ்தானை நம்ம மீறத்துக்கான, அதாவது அந்த இடத்துல ஏவுகணையில ஏன் இந்த குறிப்பாக உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கான சிஸ்டம் அவங்க கிட்ட கிடையாது. அவங்களோட ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கு S-400 ஆகாஷ் போன்ற மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நன்றி திரு. இல்ல ரஃபேல கூட பயன்படுத்தலாம். இது நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஸ்பெகுலேட் தான் பண்ண முடியுமே தவிர உறுதியா சொல்ல முடியாது. பட் இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்குன்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, பாகிஸ்தான் எதிர்பார்க்காத பதிலடி, குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மேல ஏவுகணை தாக்குதல், ஏன் ரஃபேல கூட பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயங்களா பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. இந்தியாவுடைய பதிலடி எப்படி இருக்க போகுது, இது பிரதமர் மோடியை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. விடை கொடுத்ததற்கு நன்றி மேஜர் மதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.